வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும். நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற 8 கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டு இருக்கும். அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 14க்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும். கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல், மே, கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும். கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும். கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிகா யோகம் அப்படிங்கிறது செயல்படும். மாத கிரகங்களானது முதல்ல சனியோடு இணையுது, ரெண்டாவது ராகுவோடு இணையுது, மூன்றாவது குருவோடு இணையுது. பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிகா யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும். பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும். பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மட்டும் ஏற்ற இறக்கங்கள், லாப நஷ்டங்கள், நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும். அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளையே பல காரியங்கள் கழிஞ்சு போகும். பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பிக்கப்பாகத்தான் இருக்கும். பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா ஹரிபரியாக நடக்கும். முன்ன பின்ன யோசிக்கிற கூட டைம் இருக்காது. டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானித்து யோசிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது. டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷன் நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல, அறக்கப்பறக்க எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும், அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும். நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு திரைஞ்சு கஷ்டப்பட்டு நினச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கும். பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான். தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும், சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும். பட் இங்கே எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும். ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது. அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும், துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும். அது அதிர்ஷ்டமா இல்லை துரதிர்ஷ்டமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம். பட் இங்கே நம்ம பொது பலன்கள் பார்க்கறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டிய பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. கொஞ்ச நாள் அது தானாகவே சரியாயிடும். திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஒரு 3 மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான வகையிலும் அமையும். தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும். அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம். ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும். கன்னி
கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது ரொம்பவுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செய்யும். ஸோ கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களும் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டம் அது. ஏன்னா இந்த கிரக கூட்டணிகளின் போது இடைக்காலத்தில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சகதியும் அடைகிறாங்க. பட் இருந்தாலுமே உடன் மற்ற கிரகங்களுடைய இணைவுகளும் இருக்கிறதுனால இது நீச்சபங்க யோகமாகவும் அது செயல்படும். பட் இருந்தாலுமே ராசிநாதன் நீச்சத்தில் இருக்கும்போது அதனுடைய வலிமை குறைவாகத்தான் இருக்கும். மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டாலையும் பலத்தாலையும் தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இந்த 4 மாத காலகட்டம் அப்படிங்கிறது கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். மெயினாக கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு வெளி விஷயங்கள் வெளி காரியங்கள் மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு செயல்பட்டுட்டு வருவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருந்துக்கிட்டு வரும். நீங்கள் உண்டு நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு கூட அமைதியாக இருந்துட்டு வந்திருக்கலாம். பட் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளி விஷயங்களால் ஈர்க்கப்படுவீங்க. வேறு வழியே இல்லாமல் கட்டாயமாக வெளி இடங்களுக்கு போய் வர வேண்டியதாக இருக்கும். மற்றவங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் காதுக்கு வர செய்யும். இது வரைக்கும் எதையுமே கண்ணு காணாமல் கூட இருந்து வந்திருப்பீங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு செய்திகள் உங்கள் காதுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெருதுபடுத்தாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் டெம்பரரியாக தான் வேலை செய்யும். ராசிநாதன் நீச்சகதி அடைந்து வலிமை இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சில வகைகள் சாதகமாகவும் இருக்கும். ஏன்னா கிரகம் நீச்சகதியில் இருக்கும்பொழுது பெருசாக எதையுமே உள்வாங்கிக் கொள்ளாது. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பெருசாக ஏற்படாது. ஸோ நல்லதோ கெட்டதோ எதையுமே பெருசாக எடுத்துக்கொள்ளாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கிரக கூட்டணிகளால் ஏற்படக்கூடிய சில மோசமான விஷயங்கள் கூட உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது தலைக்கு தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய சங்கடங்கள் கண்டிப்பாக போகவும் செய்யும். ஸோ கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்க வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றும் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் நிதானத்தோடும் பொறுமையோடும் அனுசரிப்போடும் செயல்பட்டு வந்தீங்கனாலே இந்த 4 மாத காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்களில் சாதகமான தன்மைகள் இருக்கும். தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வாடிக்கையாளர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். பட் அவங்க விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். அதே போல் இந்த காலகட்டங்களில் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட வேண்டாம். அதாவது மற்றவங்க ஷூரிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்கிறது, அப்படி இல்லைன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்களையே முழுமையாக நம்பி அந்த காரியத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த 4 மாத கால இறுதி பகுதிகளில் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு வேலை அலுவலகம் சார்ந்த விஷயங்களை இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகும் போது கண்டிப்பாக மனச்சோர்வுகள் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். பட் இந்த டைம் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கிறதுனால பெருசாக பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் பெருசாக கவலைப்படுறதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் அவ்வப்போது கொஞ்சம் மன சுணக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். இப்போ உடல்நல ரீதியாக கொஞ்சம் சுணக்க நிலை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு மட்டுமல்ல குடும்ப உறவுகள் ரீதியாக கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஸோ உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது நல்லது. ஸோ ஓவராலாக இந்த 4 மாத கிரக கூட்டணிகள் என்பது கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப வெளி விஷயங்கள் காரியங்களில் தான் நாட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஆகையினால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு வருவது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.